ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பலாப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாப்பழம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அது ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் சுக்குத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஃப்ளார் இடியாப்ப மாவு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்பில் வச்சிடலாம். கீ ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச பலாப்பழ விழுதையும் அதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பலாப்பழத்தோட ஃப்ளேவரும் கீயோட ஃப்ளேவரும் சேர்ந்து வீடே நல்ல கமகமன்னு மணக்கும். இந்த சக்கப்பழம் அதிகமாக சீசனில் கிடைக்கும். அப்போது நம்ம வாங்கி இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்து வச்ச வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிடலாம். நான் கருப்பட்டி பாகு தான் ஆட் பண்ணுறேன். வெள்ளைப்பாகு எடுக்கலை. வெள்ளைப்பாகும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகுன்னு வரும்போது இனி கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரை தரும். அதனால தான் இப்போ நம்ம சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. சுக்கு பொடியை ஆட் பண்ணும்போது அது இனிமேல் வேறு ஒரு ஃப்ளேவர் தரும். எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆனில் தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கட்டிலாம் பிடிக்காது. நம்ம அதுக்கு தக்கன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாகும் சக்கை விழுதும் தானே, அதனால் கட்டி பிடிக்காது. மாவு போடும்போது தான் நம்ம கட்டியாகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா அது கொதி வரட்டும். நல்ல கொதி வந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் அந்த இடியாப்ப மாவை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி கிண்டுவோமோ அதே போலயே இதையும் கிண்டி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஆனால் கூட பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி இலையில் வச்சு இதை நம்ம அவிக்க போகிறோம். இலையில் வச்சு அவிக்கும்போது இனிமே அந்த இலையோட வாசனையும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு இதுவே போதும். இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம தேவைக்கு எடுத்து உருண்டை பிடிச்சி அந்த இலையில் வைக்க போகிறோம். நம்ம இலை பணியாரம் வைப்போம். அதுக்குள்ளே நம்ம பூரணம் வைப்போம். இது அப்படி இல்லை. நம்ம இதிலையே நம்ம எல்லாம் போட்டிருக்கிறதுனால சும்மையே வச்சு இப்படி பரத்தி விட்டுட்டு மடக்கி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். ஈவனாக தட்டி விட்டுக்கலாம்.
இதே போலயே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதான். 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸில் நமக்கு குக் ஆகிட்டு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.